Hello viewers, இன்னி நம்ம பார்க்க போறது One Piece episode 136. ஓபன் பண்ணா வழக்கம் போல கப்பல் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சா அதான் இல்ல. என்னன்னா மெரைனாளுங்க பின்னாடி வரட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் இன்னைக்கு இவனுல புடிச்சே ஆகணும்னு வெறி கொண்டு வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு திருப்பி எல்லாம் அட்டாக் பண்ணல, தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவே அவனுக்கு செம ஹாப்பி. அவ்வளவு பெரிய பைரட்ஸ் நம்மள பார்த்து பயந்து தான் ஓடுறானுங்க. கண்டிப்பா புடிச்சலாங்கிற மாதிரி அவன் சர்ஜென்ட் கிட்ட சொல்லுவான். அவன் பார்த்தா திமுறா தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு பைனாக்குலர்ல லுக் விட்டுட்டு இருப்பான். நமிக்கு ரொம்பவும் பதட்டம். என்ன ஒரு 2-3 குண்டு அடிச்சாலே போதும் கப்பல் காலி, அப்புறம் தொக்கா மாட்டிக்குவாங்க. அதனால ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லி பார்த்தா உசோப்பு மீன் பிடிச்சிட்டு இருப்பான். எப்படியா அவனுக்கு பீரங்கில அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு 2 பேரும் பசிக்குதுன்னு படுத்து இருப்பானுங்க. அவ புக்கு படிப்பான், ஜோரோ கத்திய செக் பண்ணிட்டு இருப்பான். சொல்ல போனா இவங்களுக்கு நல்லா பழகி போச்சு. உசோப்பு கிட்ட ஏதாச்சும் கிடைச்சதாடான்னு கேட்பான். கிடைச்சா சொல்ல மாட்டானா. அப்பல்ல சுத்தமா தண்ணியும் இல்ல. இப்படியே போச்சுன்னா பசியிலேயே செத்துருவோம் போலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா இந்த சஞ்சி ராபினுக்கு மட்டும் டீயும் ஸ்நாக்ஸும் கொண்டு போய் கொடுப்பான். அவளாதான் வாயில எச்ச ஒழுக்க எங்களுக்கும் வேணும்னு வெறியோட வருவானுங்க. அவளுக்காகவே பதுக்கி வச்சிருந்திருக்கான் போல. தரமாட்டேன்னு தடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரோபின் இவனில கிச்சி மூட்டி சமாளிப்பா. நமிக்கு சம காண்டாவும். அம்மா என்ன நிலைமையில இருக்காங்க, இது என்ன சிரிச்சு விளையாடுற டைமா, கொஞ்சமாச்சு கஷ்டம் புரியுதான்னு காரிட்டு துப்புவா. அப்போ ஜோரோ பார்த்துட்டு நேவியை விட இப்ப பெரிய பஞ்சாயத்து வருதுமா. என்னன்னு பார்த்தா கடலோட அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா மாறுது. அதனால நமி தான் அவன் நேவிகேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியாகணும். அப்படியே உங்க கரெக்டா ஃபாகுக்குள்ள என்டர் ஆவாங்க. அப்பதான் நமி பயங்கரமா பிளான் பண்ணுவா. என்னன்னா இந்த டைம்ல பக்கத்துல இருக்கவங்களே ஒழுங்கா தெரிய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேவி ஷிப்புக்கு எப்படி இவங்க தெரிவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபாகை யூஸ் பண்ணியே எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான் பண்ணுவா. நான் அங்கதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு பயங்கரமான சுழல் இருக்கு. அதை சுத்தி எக்கச்சக்க பாறையும் இருக்கா. அதுல மட்டும் போய் சிக்கினாங்கன்னா சங்குதான். அதே டைம்ல நேவி கப்பல் கரெக்டா வந்து அந்த பாறையில விட்டு கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா இந்த இடம் தான் நேவியால சொல்லப்பட்ட கிளாஸ் 1 டேஞ்சர் ஜோன். இதுக்கப்புறம் நம்மளால ஃபாலோ பண்ணி போய் பிடிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. ஆனாலும் அவன் பைனாக்குலரை வச்சு செக் பண்ணிட்டே தான் இருப்பான். இவங்க கப்பலே ஒண்ணுக்கு இடிச்சு அப்படியே காலி ஆயிரும் போல. கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் சேஸ் பண்ணி வந்து விட்டுட்டா எப்படி நல்லா இருக்கும். அதனால எப்படியாச்சும் போய் பிடிச்சலாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா அந்த சர்ஜென்ட் அதெல்லாம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கம்மா. ஆனா கேப்டன் மூரே என்ன சொல்லியிருக்கான்னா அந்த ஸ்டார் ஹேட் பைரட்டை பார்த்தாலே காலி பண்ண சொல்லியிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது எப்படி விட்டு போறதுன்னு சொல்லி கேட்பான். சர்ஜென்ட்டுக்கு காண்டாயிரும். இப்போ இந்த இடத்துல ஒன்னும் கமாண்ட்ல கேப்டன் இல்ல, நான் தான் இருக்கேன். அதனால சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். இங்க மறுபடியும் பைனாக்குலரை வச்சு செக் பண்ணி பாப்பானுங்க. நம்ம ஆளுலயே காணும். சரி ரைட், இதுக்கு மேல ஃபாலோ பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க பாட்டு கப்பலை திருப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க உள்ள பூந்துட்டாங்கல்ல. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பலை அப்படிக்கான்னு திருப்பி ஒரு வழியா சேஃப்டியா அந்த ஃபாகை விட்டு வெளியே வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி அவங்க வெளியே வந்த உடனே ஒரு ஐலாண்டு தான் தெரியும். அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஏதாச்சும் திங்கிறதுக்கு கிடைக்கும்னு. அந்த ஐலாண்டே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. சரி ரைட்னு கப்பலை ஓரமா பார்க் பண்ணிட்டு அப்படியே வெளியே இறங்குவாங்க. இவங்க எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் தூரத்துல இருந்து மோனோகுலரை வச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அபாக்கஸ்ல கணக்கு பண்ணுவான். நம்மளால கப்பல்ல இருக்க கூடிய பார்த்தா பைரட்ஸ்னு வேற தெரிஞ்சு போயிருமா. சரி ஒரு கை பாத்திரலான்னு ரெடி ஆவான். இங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது மக்கள் யாரும் இல்லாத இடம் மாதிரி இருக்கு. சரி சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அங்க அழகா ஒரு ஆடு ஒண்ணு நின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை பார்த்தா அழகா தெரியல. கறி கிடைச்சிருச்சுன்னு வாய பொழப்பானுங்க. அப்புறம் என்ன சும்மா வெறி கொண்டு புழுதி கலப்ப விரட்டுவானுங்க. நான் இடையில நம்பி பூந்து உங்களுக்கு எவ்வளவு பசியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இந்த கியூட்டான சின்ன ஆட்டை நான் சாப்பிட விட மாட்டேன்பா. ஆனா ஜோரோ எங்களுக்கு இந்த மாதிரி கியூட்டா இருந்தா தான் பிடிக்கும்னு கத்திய வெளியே எடுப்பான். அது வேற பாவமா கத்திக்கிட்டு இருக்குமா. அப்புறம் தான் தெரியுது ஏன் இவன் கத்திய வெளியே எடுத்தானா. ஏகப்பட்ட ஆடுங்க இவங்களை ரவுண்ட் அப் பண்ணிருச்சுங்க. ஐயோ ட்ராப் நல்லா மாட்டிட்டோன்னு சாப்பர் பயங்கரமா பயப்படுவான். வேற வழி இல்ல, போட்டு தள்ளிட வேண்டியதான்னு கத்திய வெளியே எடுப்பான். ஆனா சாப்பர் வேண்டாம், அவங்களை அட்டாக் பண்ணாத, அவங்க நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஒன்னு ஜோரோவும் கத்திய உள்ள வச்சிருவான். நான் இங்க சஞ்சீவன் காலை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லா ஆடும் அவன் அட்டாக்ல அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யுசோப்பு குண்டிகோலை வச்சு அட்டாக் பண்ணா அது அப்படியே ரிவர்ஸ்ல நம்மளுக்கே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அதுல வேற பையன் மிளகா பொடியை ஃபில் பண்ணி வச்சிருந்தானா நம்ம லூஃபி கண்ணில பட்டு அவன் படாத பாடுபடுவான். இங்க நம்ம சாப்பர் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவான். நாங்க இங்க உங்களை அட்டாக் பண்ணவோ இல்ல சாப்பிடவோ வரல, எதுக்காக எங்களுக்கு ட்ராப் வச்சீங்கன்னு கேட்ட உடனே அதுகளும் ரிப்ளை பண்ணுங்க. அதாவது இது ஒருத்தர் கொடுத்த ஆர்டராமா. ஆர்டரா? அப்ப யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இங்க ஜோரோ சஞ்சி உசோப்பெல்லாம் அந்த ஆடுங்க வரட்ட என்னென்னமோ ட்ரை பண்ணுவானுங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. சாப்பர் யாரும் அட்டாக் பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே வருவான். நாங்க எங்கடா அட்டாக் பண்றோம், அது தாண்டா அட்டாக் பண்ணுது, ஃபர்ஸ்ட் நீ எஸ்கேப் ஆயிக்கன்னு சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா சாப்பரையும் அட்டாக் பண்ண வருங்க. உடனே அவனுக்கு செம காண்டாய் அவன் பாடியை பெருசாக்கி நிறுத்துங்கடான்னு ஒரு கத்து கத்துவான். அவன் சைஸா பார்த்த உடனே அத்தனை ஆடுகளும் அப்படியே மிரண்டு போய் நின்றுங்க. அது மட்டும் இல்ல, ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தானே ஒருத்தன், அவனும் பக்கத்துல இருக்க மரத்துல ஒளிஞ்சிருந்தான் போல. அப்பரோட சைஸை பார்த்த பயத்துல போத்தனை கீழே விழுவான். யாருப்பா இது, சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து விழுறாங்கிற மாதிரி கூடுவாங்களா. இவன் தான் அந்த ஆடுகளை வச்சு அட்டாக் பண்ண சொன்னானு சாப்பர் விசாரிப்பான். அதுங்களும் ஆமான்னு சொல்லும். அவ்வளவுதான் எல்லாம் காண்டாயிருவாங்க. ஆனா அவன் நம்ம ஆளுகளை பார்த்து பீதியில இருப்பான். ஏன்னா பைரட்ஸ் ஆச்சா, வந்தாங்கன்னா அட்டாக்
பண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பயத்துல இந்த மாதிரி பண்ணிருப்பான். ஒன்னும் தப்பு இல்லன்ட்டு நம்மளுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. தண்ணிக்கும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் தான் வந்தோம், ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொன்னா நான் பைரட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேன், பைரட்ஸை என்னைக்குமே நம்ப மாட்டேன், இந்த ஐலாண்டுல எந்த ஒரு ட்ரெஷரும் இல்ல, அதனால ஒழுங்கா இங்க இருந்து போங்கடான்னு கத்துவான். நான் பார்த்தாலே தெரியுது நீ ஒன்னும் பணக்கார பைத்தியம் மாதிரி எல்லாம் இல்லன்னு. அதெல்லாம் எதுக்கு நீ தனியா சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அவன் நீங்க நீ என்ன பண்ணாலும் சரி நான் எதையும் சொல்ல மாட்டேன், நான் வறுத்துக்குங்க பொரிச்சுக்குங்க சமைச்சுக்குங்க ஐ டோன்ட் கேர்னு பயங்கரமா சொல்லுவானா. உடனே சஞ்சி நான் ஒரு குக்கு தான்ப்பா, பொரிக்கிறது அவிக்கிறது வறுக்கிறது எல்லாம் என் கை வந்த கிளம்பா. பட் அவனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ வேணாப்பா நான் ஜஸ்ட் ஜோக்குக்கு தான் சொன்னேன், ஆளை விடுங்கன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓடுவானா. அப்படி ஓடனவன் அங்க இருக்க மரம் வேருக்குள்ள மாட்டிக்குவான். ஜோரோ கரெக்டா அந்த வேரை மட்டும் வெட்டி விட்டு அவனை காப்பாத்துவான். ஆனா அவன் கத்திய பார்த்த பயத்துல அங்கேயே பேனு விழுந்துருவான். பரவாயில்லையே ஒளிருக்கு நல்ல இடமா பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பர் வந்து அவன் ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்ப்பான். இதே நின்னு போச்சு. உடனே ஜோரோவை எல்லாம் திட்டுவாங்க, அட கிறுக்கு பையல ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அவன் என்ன வேணும்னா பண்ணா ரைட்னு சாப்பர் ட்ரீட்மெண்ட் பார்க்க ட்ரை பண்ணுவான். நான் இந்த இடத்துல கஷ்டம், இவர் வீடு எங்க இருக்குன்னு அந்த ஆடுங்க கிட்ட கேட்டு அலையாக அங்க தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படியே கொண்டு போய் ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அவர் பதறுவாரு, நீ ஆல்மோஸ்ட் அங்க நீங்க என்னைய கொன்றுப்பீங்கன்னு. அங்கெல்லாம் எதுவும் பண்ணல, நீங்களே தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாம உங்க நெஞ்சே ஒரு செகண்ட் நின்னு போச்சும்பாங்க. அவருக்கு அதெல்லாம் கவலை இல்ல, பைரட்ஸுங்க எல்லாம் எப்பவுமே அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அதான் பயத்துல என்னென்னமோ பண்ணிருக்காரு. ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் இந்த ஆளோட ஹார்ட் நின்னாதான் பெரிய ஷாக்காமா. சரி எப்படியோ தூக்கி கொண்டு வந்து காப்பாத்திட்டாங்களே அது போதும்னு சொன்னா, எது காப்பாத்தினீங்களா, நீங்க நீ பயம்படுத்தியே கொண்டிருப்பீங்க, டைம் வேற போயிடுச்சு, இப்ப என்னால போய் ஃபயர் ஊட்டியும் தண்ணி எடுக்க முடியாது, இதனால நான் 50 மில்லியன் பெரிஸ் இழந்துட்டேன் அப்படின்னு லூசு மாதிரியே பேசுவாரா. இனி இந்த ஆள்கிட்ட பிரோஜனம் இல்லன்னு நம்மளுக்கு 3 பேரும் அவனுக்கு பாட்டுக்கு பொடி நிறைய கிளம்பிடுவானுங்க. உடனே நமி இங்க ஏன் எங்களுக்காண்டி கொஞ்சம் குறைக்க கூடாது, குறைச்சிக்கிங்கன்னு கணக்கு போடுவா. இல்ல என்னால இவ்வளவுதான் குறைக்க முடியுமா, சாப்பர் உங்களுக்காண்டி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்திருக்கான்ல அப்படின்னு மாத்தி மாத்தி காசை குறைச்சு விளையாண்டுட்டு இருப்பா. உடனே அந்த ஆளு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். எங்கான ஆளுங்க எல்லாம் என்ன மாதிரி வயசான ஆளுகளை ஏமாத்திட்டு இருக்கீங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு உட்காந்து அழுவாரா. சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்களே போய் எல்லாத்தையும் பண்றோம். உடனே அவருக்கு செம ஹாப்பி. கேப்பா டீல்னு சொல்லி அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவரு அது வரைக்கும் வாயை ஓபன் பண்ணி இழுச்சுட்டு இருப்பாரு. சரின்ட்டு நம்ம ஆளுல வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அஞ்சுக்கு என்ன டவுட்னா அந்த ஆளுக்கு பைரட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்கல, மேபி பழிவாங்க ஏதாச்சும் பண்றாரோன்னு கேட்பான். சாப்பர் இந்த ஆடு கிட்ட விசாரிச்ச வரைக்கும் இந்த ஐலாண்டுல இந்த ஒரே ஒரு வயசானவர் மட்டும் தான் இருக்காராமா, அதுவும் அவர் இங்க வந்து 20 வருஷம் ஆச்சாமா. இத கேட்டோனே லூஃபி இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தனை மீட் பண்ணமேன்னு அந்த கேமனை யோசிச்சு பாப்பான். அந்த டைம் ஜோரோ அவன் பாட்டு காட்டுக்குள்ள போவானா. எங்கடா போறான்னு கேட்டா சாப்பாடுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க போறேன்பா. ஏன்னா அந்த வயசானவர் கண்டிப்பா எதுவும் சாப்பிட தரமாட்டாருன்னு நல்லாவே தெரியுது. அப்படின்னா இவங்க தானே ஏதாச்சும் பார்த்து கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்கணும். லூஃபி பார்த்துட்டு அப்படின்னா ஏதாச்சும் கறி இருந்தா கொண்டு வா, எல்லாம் வெளுத்து கட்டலாமா, நான் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் காடா போறேன், மெனு எல்லாம் சொல்ற லூசு பையல, கிடைக்கிறதா திங்கணும்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்ப அந்த வயசானவர் வெளியில வந்து நம்மளுக்கு வேலை பாக்குறாங்களே தேங்க்யூ சொல்லுவாருன்னு பார்த்தா, நீ பண்ற வேலை சரியில்லை, இதை இப்படி வெட்டு, என்ன தொடச்சிருக்க, இந்த இடம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, ஆட்டுக்கு ஒழுங்கா இப்படி சாப்பாடு போடு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு எல்லாத்தையும் பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இதுல வேற மனுஷன் நின்னே டயர் ஆயிட்டாராம், அதனால என் கையை வந்து அமுக்கி விடுங்கடா, உங்களால ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படி இப்படின்னு ஓவரா வாய் பேசுவாரு. இதெல்லாம் உனக்கே நியாயமாயான்னு நம்மளுக்கு கூடுவாங்க. அதே நேரம் இங்க ஜோரோ போறான் போய்கிட்டே இருக்கான். எது நார்த்து எது சவுத்துன்னு எதுவுமே தெரியல. ரைட்னு எல்லா பதறையும் விளக்கிக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு பைரட் கப்பல் ஒன்று நின்னுட்டு இருக்கும். இதுன்னு நம்மால அந்த கொடியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறதோட நம்மால தான் காட்டுறாங்க. விடிய அந்த வயசானவர் சொன்ன வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா ஜோரோவும் கிடைச்சால அள்ளிட்டு சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டான். வந்து பார்த்தவனுக்கு இன்னும் ஷாக்கு, என்ன வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, இந்த வயசானவர் விட்ட மாட்டேங்கிறாரு, எங்களால முடியல பாடினவன பேக கீழே போடுவான். பார்த்தா அது ஃபுல்லா ஃப்ரூட்ஸ். சார் ரைட்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் ஜோரோ பார்த்த பைரட் ஷிப்பை பத்தி சொல்லுவான். யாரோடது என்னன்னு ஒண்ணும் தெரியல, இப்போதைக்கு இங்க இருக்கிறது அந்த வயசானவர் மட்டும்தான், ஒருவேளை அவர் அந்த ஷிப்பை பில்ட் பண்ணிருப்பாருங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நமி நமக்கு ஒரு பெரிய லக் அடிச்சிருக்கும்பா எப்படின்னு அப்படியே ஆச்சரியமா கேட்பானுங்க. என்னன்னா அந்த ஷிப்பை பார்த்த இடம் மவுண்டனோட டாப்ல, கண்டிப்பா அதுல ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு பிடிச்சு கிளம்பாயிலா. ஜோரோ போய் சேர ரொம்ப டைம் ஆகும்பா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. வாட்டான்னு எப்படியோ போய் சேர்ந்துருவாங்க. ஆமா கப்பலும் இருக்குது, அது மட்டும் இல்லாம கரெக்டா அது போற பாதையில இருக்குது, ஏதோ சரியில்லையே, ஒருவேளை இந்த மலையில பேய் இருக்கும்னு உசோப்புக்கு ஒரு சின்ன டவுட். மேல அந்த டைம்னு பார்த்து மின்மினி பூச்சி எல்லாம் வருமா, அதை பார்த்த உடனே கண்டிப்பா அது பேய் தானு செமையா பீதி ஆயிருவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்கன்னு சொல்லி நேரா உள்ள போவாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க இருக்க மரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இதை பார்க்கும்போது பாதியிலேயே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. அவர் ஒண்டியால தனியா இதை பண்ணாராங்கிறதையும் நம்ப முடியல. சரி இங்க எதுக்கு நம்ம கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டா இங்க புதையல் இருக்கும்பா. அத்தனை பேத்துக்கு ஷாக்கு, எப்படி சொல்றேன்னு. ஆக்சுவலா அவளோட கெஸ் படி அந்த வயசானவர் இதுக்கு முன்னாடி பைரட்டா தான் இருந்திருக்கணும். மேபி ஏதாச்சும் கடல் விபத்துல சிக்கி இங்க வந்து மாட்டியிருப்பாரு. அதுவும் இவர் மட்டும் தானே இருக்காரு, அதனால இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக இவரே பைரட் ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓகே, அவரே முன்னாடி பைரட்னா எதுக்கு இன்னொரு பைரட்டை பார்த்து பயப்படணும், காமெடியா இல்லையான்னு கேப்பான். அங்கதான விஷயமே இருக்கு, ஏன்னா அவரு புதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் பைரட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஆட்டையை போட்டு போயிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல இருந்தே அவர் சரியில்லை. அவர் இடத்துல இருந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே பயங்கர வேல்யூபிளான ஐட்டம்ஸ். அப்படின்னு அவர்கிட்ட வேல்யூபிளா நிறைய விஷயம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா உசோப்புக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவரு ஒரு சின்ன விஷயத்துக்கே அப்படி பயப்படுறாரு. அந்த வயசானவர் எப்படி பைரட்டா இருக்க முடியும், வாய்ப்பே இல்லாமா. ஆனா நமி அடிச்சு சொல்லுவா, இல்ல ஒரு பைரட்டா தான் இருப்பாரு, இந்த ஷிப்பை பாருங்கம்பா. ராபின் ஒரு செகண்ட் தெளிவா சொல்லுவா, என்னன்னா அந்த பக்கம் பார்த்தா கம்ப்ளீட்டா அடர்த்தியான
சரியான ஃபாரஸ்ட் பாதை இல்ல. அதே பேக் சைடுல பார்த்தா அல உச்சியில இருக்காங்க. அங்க இருந்து கீழே விழுந்தா அவ்வளவுதான். இன் கேஸ் அவர் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி இந்த போட்டை பில்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த மலையில வச்சு எதுக்கு பில்ட் பண்ணும்? கடலோரமா வச்சு பண்ண வேண்டியதானே. இதுக்கு நீ என்ன சொல்ல போறன்னு கேட்டா அவளுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நேவியோட இடத்த காட்டுறாங்க. அங்க உங்க கேப்டன் செம்மையா காண்டாவான். ஏன்னா டேஞ்சர் ஜோன்ல நம்மளால பிடிக்காம விட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கல்ல. அதான் ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, அவ்வளவு பயமா உங்களுக்கு? நேவியில ஜஸ்டிஸ காப்பாத்தணும் அதெல்லாம் தெரியாதா அப்படி இப்படின்னு வண்டையா கேள்வி கேட்பான். நான் சர்ஜென்ட் சாரி, அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பிடிக்கிறது பாசிபிள் இல்ல, அதனாலதான் டேஞ்சர் ஜோனை விட்டு வெளியே வந்தோம்பா. கண்டிப்பா அங்க இருந்து அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல, எப்படியும் பிடிச்சிடலாம்பா. உனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா ஸ்மோக்கரு ஹினா அவளோட பிளாக்கேஜ் யூனிட்னு இவங்க எல்லாம் ட்ரை பண்ணியுமே அவங்கள கோட்டை விட்டாங்க. இவங்க எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி அவங்கள பிடிச்சாதான் கெத்து காட்டலாம். அதனால என்ன ஆனாலும் சரி அவங்கள பிடிச்சே ஆகணும்பா. ஒண்ணு கவலைப்படாதீங்க கேப்டன், நம்ம கைக்குள்ள மாட்டுவாங்க, அன்னைக்கு பிடிச்சிடலாம்பா. அவன் ஒரு இடம் விடாம தேடுங்க, அவன் எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே சார் ரைட்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட இருக்கவன் இங்க ஏன் அவங்க அந்த ஐலாண்டுக்கு போனாங்கன்னு சொல்லலன்னு கேட்பான். அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐலாண்டுக்கு போனதை சர்ஜன் பார்த்திருக்கான், சர்ஜன் பார்த்ததை கூட இருக்கவனும் பார்த்திருக்கான். ஆனா அந்த இடத்துல இருக்க ஐலாண்டு எதுலயுமே ரெக்கார்ட் ஆகல. ஐ மீன் மேப் எதுலயுமே அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு மென்ஷன் பண்ணவே இல்ல. சர்ஜென்ட் என்ன சொல்லுவான்னா கொஞ்சம் அதை நம்ம கேப்டனுக்கு தெரியாம சீக்கிரட்டா வைப்போம்பான். ஏன்னு கேட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவான். அவன் விடாம கேட்டவன சொல்றேன் அதை மட்டும் ஒழுங்கா கேளும்பான். என்னன்னா அலபாஸ்டாவியே ஒரு வழி பண்ண crocodileயே அவன் காலி பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளவு டேஞ்சரான ஆளா இருக்கும்னு சொல்லுவான். ஆமா சார், கேப்டன் ஸ்மோக்கராலையும் பிடிக்க முடியல, ஒரு நேவியோட ஹெட்டும்பான். அடே லூசு பையலே, அது மேட்டர் இல்ல, சொல்றத ஒழுங்கா கேளுடா மென்டல் பையலன்னு திட்டுவான். ஏன்னா அவனுங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தையுமே பொழந்து எட்டியிருக்கானுங்க, ஸ்மோக்கருக்குள்ளேயே மண்ணை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இவனுங்க எல்லாம் ஏமாத்திரம் போனா காத்து மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிருவாங்க. அதனால இந்த வேலையே வேண்டாம், பேசாம விட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதே நேரம் இங்க சாப்பர் தூங்கிட்டு இருந்த அந்த வயசானவர் அப்படியே செக் பண்ணி பாப்பானா, அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகும். அதே நேரம் இங்கே நம்மளுக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அட அந்த வயசானவர் படாத பாடு படுத்திட்டு இருக்காருல்ல, இனிமேட்டு இங்க இருக்க வேண்டாம், கிளம்புற வழிய பாப்போம், முடியலங்கிற மாதிரி சொன்னா லூஃபி வரமாட்டேன்பா. ஏன்டா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா பயலுக்கு இன்னும் பசி அடங்கல, எனக்கு நிறைய சாப்பிடணும் ஏதாச்சும் வேணும்னு சொல்லி பொத்துன்னு விழுவான். பார்த்தா ஜோரோ கொண்டு வந்தானே ஒரு பல மூட்டை, அது கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும். ஐயோ ஒத்தால நின்னு தின்னு தீத்த உடனே எல்லாம் காண்டாய் அவனை கத்துவாங்க. சஞ்சய் நான் வேணா போய் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் வேணா கிளம்புற வேலையை பாப்போம்னு சொல்லுவான். அந்த டைம் சாப்பர் அப்படியே சோகமா வருவானா. அவங்க கிட்ட நம்ம கப்பலுக்கு போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் இல்ல, நான் அந்த வயசானவர் கூட இருக்க போறேன்மா, ஏன்னா ஒரு பேஷண்ட் ஆமா. அட அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்படியே இருந்தா இவங்கள பேஷண்டா மாத்தி விட்டுருவாரு, அதனால கிளம்புற வழிய பாப்போங்கிற மாதிரி சொன்னா அப்பவும் சோகமா தான் இருப்பான். என்ன பிரச்சனையா இருக்கும், ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா அந்த வயசானவரோட இதயம் ரொம்பவும் வீக்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம கன்ஃபார்மா ஒரு 3 நாள்ல செத்துருவாராமா, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்படி ஒரு வார்த்தையை அவன் சொன்ன உடனே அத்தனை பேத்துக்கும் செமையா ஷாக் ஆயிரும். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த வயசானவர் காலங்காத்தால எந்திரிச்சு நல்ல தூக்கம், என்ன சூப்பரா ஒரு ஸ்மெல் வருதுன்னு வெளியே வந்து பாப்பாரு. இங்க நம்மளுக்கு எல்லாம் பயங்கரமா சமைச்சு வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட வெரைட்டி. முதல் டைம் இப்படி ஒரு விருந்த பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. சஞ்சய் தான் செமையா குக் பண்ணுவானே, அதனால சாப்பாடு நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. உங்க ஆடுங்க தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னு சொன்னாங்க, கூடவே ஃபிஷ்ஷுங்களும் எங்க நிறைய கிடைக்கும்னு சொல்லிச்சிங்களாமா. அதான் சூப்பரா செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா 3 நாள் அவர் சாக போறதுனால அந்த 3 நாளைக்கு நிம்மதியா அவர் சாப்பிடட்டும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சரி வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டா என்கிட்ட குடுக்க காசு இல்லையேன்னு அபேக்கஸ் ஆடிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நல்லா சாப்பிடுங்க, அது மட்டும் போதும்னு வந்து உட்கார வைப்பாங்களா. அவருக்கு டவுட் ஏதோ ஒண்ணு சரியில்லையே, ஏன்னா பைரட்ஸ் திடீர்னு இந்த மாதிரி நல்ல விதமா நடந்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது ஏதாச்சும் தப்பாதான் இருக்கும், ஒருவேளை பாய்சன் கலந்து பாயிலோன்னு அப்படியே ஷாக்கா பாப்பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரும்பா உசோப்பு, நாங்க நேச்சராவே வயசானவங்க எல்லாத்தையும் இப்படித்தான் கவனிச்சுக்குவோம், அதனால சாப்பிடுங்க மானா. அந்த டைமுங்கும் போது லூஃபி உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நான் சாப்பிடுறேன்ட்டு கையை நீளமா நீட்டுவான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கையை அப்படி பார்த்தவன பயந்துருவாரு, ஒன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு பயங்கரமா மூச்சு வாங்குவாரா. சாப்பாடு பீதி ஆயிருவான். லூஃபிக்கு நல்லா அடி விழும். இன்னும் பயந்து செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவரை சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவருக்கு செம ஹாப்பி, ஏன்னா இந்த அளவுக்கு அவர் ஒரு டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆகுதாமா. நமி வேற ஏதாச்சும் பண்ணுனா கூட சொல்லுங்க, நாங்க பண்றோம்பா. உசோப்பு ஏன்னா நீங்க போகும்போது சந்தோஷமா போகணும் பானா, என்ன சொல்றான்ட்டு அப்படியே லுக்கு விடுவாரு. நீ வாயிலேயே ஒரு குத்து, வாய மூடுறான்னு. சஞ்சய் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, நாங்க இதே மாதிரி செஞ்சு தரோம்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா, ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு, செம டேஸ்டி பான்னு சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தவரு திடீர்னு அந்த சாப்ஸ்டிக்கை கீழே போட்டுவாரு. அத்தனை பேத்துக்குமே ஷாக்கு, என்னடான்னு பார்த்தா அடைச்சுக்கிச்சு போல அப்படியே நடுங்கிட்டு இருப்பாரு. ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு பதர்னா சாப்பாடு அப்படியே முழுங்கிட்டு அப்பாடா முழுங்கிட்டேன் பாரு. அட சாப்பாடு டேஸ்டியா இருக்குன்னு அள்ளி லபகு லபகுன்னு வாயில திணிச்சு கடைசியில அடைச்சுக்கிச்சு போல வழியா கஷ்டப்பட்டு முழுங்கிட்டாரு. ஐயோ ஏயா உசுர வாங்குற, மெதுவா தான் தின்னு தொலைங்கல. சாப்பர் பார்த்துட்டு நான் கூட சீக்கிரமா இந்த விஷயம் நடந்துருச்சோன்னு பயந்துட்டேன்பா. என்ன விஷயம் என்ன பாங்க, ஐயோ ஒண்ணு இல்லன்னு சமாளிப்பா. மண்டையிலே ஒரு நண்டு வந்து அடிச்சு பொத்துன்னு விழுவான். அதுக்கப்புறம் என்ன இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து நீட்டுவாங்க. ஐயோ இவ்வளவா ரொம்பவும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி இடையில கைய விடுவான். காலை வச்சு அவரோட கையை ஒரு அமுக்கி அதுவும் எனக்கு தான் எவனும் தொடக்கூடாது பாரு. மொத்தத்துல அங்க வச்சிருந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அள்ளி சாப்பிட்டவனே ஜோரோ பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா லூஃபி எவ்வளவு திங்கிறானோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஆளும் திங்கிறாரு. நிஜமாவே இவரு 3 நாள்ல செத்துருவாராங்கிற மாதிரி டவுட்டா பாப்பான். அதே நேரம் இங்க மெரைன் பேச காட்டுறாங்க. அங்க அவங்க அந்த ஐலாண்ட பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு பைரட்ஸுங்களுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆளை பத்தி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. அவர் பேரு ஜென்னி. அப்பந்தான் சர்ஜென்ட் ஒரு மேட்டர் சொல்லுவான். அந்த ஆளு மட்டும் மிஸ் ஆகல, கூடவே ஒரு பெரிய ட்ரெஷரும் மிஸ் ஆயிருக்காமா. மேபி அந்த
ஐலாண்ட்ல அது இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் மேட்ரே புரியுது, இந்த கிறுக்கு போய் அந்த ட்ரெஷரை வச்சுதான் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. புதையலுக்கு என்னைக்குமே வயசாகாது இல்லன்னு வில்லத்தனமா சொல்லுவான். அதே நேரம் இங்க அந்த வயசானவரை காட்டுறாங்க. அவரு சாப்பிடுறாரு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. யோ ரொம்ப ஓவரா தின்னுட்டு இருக்கேன்னு சொன்னா, அட இருங்கப்பா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் பாரு. தயிர் பார்த்தா பெரிய சைஸ் அண்டா மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே விடாம எழுத்து கட்டினவன எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். அந்த வயசானவரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.